கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அதிகாலை வேளையில் நேரலையில் இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும், நேரடியாய் ஆலய வளாகத்தில் அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அற்புத இயேசு ஊழியத்தின் சார்பாக நான் உங்களுக்கு வாழ்த்துதலை பதிவு செய்து உங்களை வரவேற்கிறேன். இந்த காலை தியானத்திற்கென்று தேவனுடைய ஆவியானவராலே திருவிளம்பட்டப்பட்ட வார்த்தை 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம், பக்க நம்பர் 249வது பக்கம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வார்த்தை. ஒரே ஒரு வார்த்தையை நம்ம கருத்தாய் வாசிக்கலாம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையனவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வார்த்தை பவுலடிகள் மூலியமாய் கொரிந்து சபைக்கு எழுதப்பட்ட ஒரு வார்த்தை, சபையார்களுக்கு எழுதப்பட்ட ஒரு வார்த்தை என்பதை முதலாவது நம்ம தெரிந்து கொள்ளணும். சபைக்கு சொல்லப்பட்ட வார்த்தை தான் இந்த வார்த்தை. என்ன சொல்றாரு பவுல் கொரிந்து சபைக்கு? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் எப்படி இருக்க வேண்டும்? இன்னைக்கு நீங்களும் நானும் கேட்டால் ஒரே வார்த்தையில் சொல்லுவோம் கிறிஸ்தவர்கள் என்று. ஆனால் இந்த கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிற பெயர் யாருக்கு கொடுக்கப்பட்டது, எப்படி கொடுக்கப்பட்டது, எப்பொழுது கொடுக்கப்பட்டது என்கிற கேள்விகள் நம்ம கேட்கணும். கேட்டோம்னா வேதத்தில் பதில் இருக்குது. வாசிக்கலாமா? கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிற பெயர் யாருக்கு வந்துச்சு, எப்படி வந்துச்சு, எதற்காக வந்துச்சு? இப்போ கிறிஸ்தவர்கள் என்பவர்கள் யார் அப்படிங்கிறது முதல்ல நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நாம் எல்லாரும் வெளியில் சொல்கிறதெல்லாம் கிறிஸ்தவர்கள், சர்டிஃபிகேட்டில் எழுதுகிறவரெல்லாம் கிறிஸ்தவர்கள், மற்றவர்களுக்கு பார்வையில் நம்ம கிறிஸ்தவர்கள் அப்படி நம்ம இருக்கிறோம். ஆனால் நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோமா என்பது இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது நமக்கு புரியும். 178வது பக்கம், அப்போஸ்தலர் புஸ்தகம் 11வது அதிகாரம். தயவுசெய்து பக்கத்தோடு சொல்லும் பொழுது நீங்கள் தயவுசெய்து வசனத்தை பாருங்கள். வசனம் உங்களோடு பேசும். என்றைக்கு ஒரு மனிதன் பேசி இருதயம் திறக்கப்படாது. வசனம் வல்லமையுள்ளது. அப்போஸ்தலர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 26வது வசனம். அவர்கள் 1 வருஷ காலமாய் சபையோடு கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவில் சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கிற்று. முதல் அந்தியோகியாவில் சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கிற்று. இந்த பெயர் யாருக்கு சொல்லப்பட்டது? சீசர்களுக்கு. அவர்கள் எங்கே இருந்தார்களாம்? 1 வருஷ காலமாய் சபையோடு கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். அப்ப கிறிஸ்தவர்கள் சபையோடு கூட இருந்தவர்கள், இயேசு கிறிஸ்துனுடைய உபதேசத்தை ஜனங்களுக்கு போதித்தவர்கள். அப்ப கிறிஸ்தவர்கள் என்பவர்கள் சபையோடு இணைந்தவர்கள், உபதேசிக்கிறவர்கள், மற்றவர்களுக்கு இயேசுவை அறிவிக்கிறவர்கள். அவர்களுக்குத்தான் புதிய ஏற்பாட்டு காலத்தில், எழுப்புதலின் காலத்தில், ஆரம்ப காலத்தில் ஒரு பெயர் வழங்கப்பட்டது. அந்த பெயர் கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர். பவுல் கொரிந்து சபைக்கு சொல்றாரு, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் எப்படி இருக்கணுமா? பழையனவைகள் எல்லாம் ஒழிச்சிட்டு அவன் புது சிருஷ்டியா இருக்கணுமா. வேதம் சொல்லுது அனைத்தும் புதிதாயின, புது சிருஷ்டியாய் அவன் மாறிவிடுகிறான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இயேசுவுக்குள் வாழ்கிறோம், ஆவியானவருக்குள் வாழ்கிறோம், பிதாவுக்குள் வாழ்கிறோம், வசனத்துக்குள் வாழ்கிறோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் பழையனவைகள் ஒழியணும். பழைய சிந்தை, பழைய எண்ணங்கள், பழைய நினைவுகள், பழைய வாழ்க்கை, பழைய அடிமைத்தனம், பழைய சுவாபங்கள், பழைய பேச்சுக்கள், பழைய நடத்தைகள், பழைய சிந்தைகள், பழைய மனுஷன் அழிந்து புது மனுஷனை நாம் தரித்து கொள்ளணும். அவர்களுக்கு பேர் தான் கிறிஸ்தவர்கள் என்றும் புது சிருஷ்டி என்றும் வேதம் நமக்கு சொல்கிறது. பாருங்கள், இயேசு கிறிஸ்து இதை இன்னும் அழகாக மகிமையாய் ஒரு வார்த்தையை சொல்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7வது வசனம். 150வது பக்கத்தை எடுத்து யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7வது வசனம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீசராயிருப்பீர்கள். அழகான ஒரு வார்த்தை, இயேசு கிறிஸ்துனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட அருமையான ஒரு வார்த்தை. நீங்கள் என்னிலும்,
என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் எங்க இருக்கணுமா? இயேசுவுக்குள் இருக்கணுமா? இயேசுவுடைய வார்த்தைகள் சபைக்குள்ள, மனுஷனுக்குள்ள, மனுஷிக்குள்ள, அவருடைய பிள்ளைகளுக்குள்ள இருக்கணுமா? அப்ப இன்றைக்கு நம்ம தேவனுடைய பிள்ளைதான் என்பதற்கு அடையாளம் அவருடைய வசனம் உங்களுக்குள்ளே தரித்திருக்கணும், அவருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே நிலைத்திருக்கணும். அந்த வார்த்தையின்படி நீங்கள் வாழும் பொழுதுதான் நீங்கள் புது சிருஷ்டி என்பது வேதம் நமக்கு சொல்கிறது. இயேசு அழகா சொல்றார் பாருங்க, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால். அப்ப கிறிஸ்தவர்களுக்கு அடையாளம் சிலுவை அல்ல, கிறிஸ்தவர்களுக்கு அடையாளம் மற்ற வெளி பொருள்கள் அல்ல, ஒன்னே ஒண்ணுதான், வசனம் தான் அடையாளம். ஒருவன் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால். அப்ப என்ன நிலைத்திருக்கணும்னு வசனம் சொல்லுது? வசனம் உனக்குள்ளே நிலைத்திருக்கணும். அதனாலதான் உபாகத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தால் இந்த வார்த்தைகளை விட்டு நீங்கள் வலது பக்கம் இடது பக்கம் விலகக்கூடாது. இந்த வார்த்தைகளை உங்க கையில் நீங்க கட்டி கொள்ளணும். இந்த வார்த்தைகளை உங்களுடைய நிலைக்காலில் நீங்கள் தரித்து எழுதி வைக்கணும். உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த வசனங்களை குறித்து கருத்தாய் போதிக்கணும். யோசுவாவுக்கு சொல்றாரு, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக, அப்பொழுது நீ புத்திமானாய் விளங்குவாய், உன் காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அப்ப பரலோகம் எதை எதிர்பார்க்கிறது? தேவனுடைய வார்த்தையிலே நாம் நிலைத்திருக்கணும். வார்த்தைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். வார்த்தையின்படி நம்முடைய வீட்டையும் வாழ்க்கையும் தொழிலையும் பிரயாணங்களையும் சிந்தைகளையும் மனதையும் உணர்வையும் கட்டணும். வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். அதனாலதான் இயேசு கிறிஸ்து அழகா சொல்றாரு, நீங்கள் என்னில் இருக்கணும், என் வார்த்தைகள் உங்களில் இருக்கணும், அப்பொழுது நீங்கள் என்ன கேட்டாலும் அது உங்களுக்கு என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். அப்ப கிறிஸ்தவர்கள் என்பவர் யார்? வார்த்தையிலே நிலைத்திருக்கிறவர்கள், வார்த்தையிலே வாழ்கிறவர்கள், வார்த்தையின்படி நடக்கிறவர்கள், வார்த்தையின்படி பேசுகிறவர்கள், வார்த்தையை முன்வைத்து அதன் வழியாக கடந்து போகிறவர்களுக்கு பெயர் தான் கிறிஸ்தவர்கள். இதைத்தான் அந்தியோகியால பார்க்கிறோம். 1 வருஷ காலமாய் சபையோடு கூட இருந்து உபதேசம் பண்ணினவர்களுக்கு அந்த பட்டணத்தில் இருக்கிறவர்கள் சொன்ன பெயர் தான் கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர்கள். அருமையான தம்பி தங்கச்சி, இந்த வேதத்துல அதே கொரிந்து சபைக்கு பவுல் ஒன்று உங்கள்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு எழுதுறார். அது என்ன என்பதை நம்ம தெரிந்து கொண்டால் நலமா இருக்கும். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்துல 6வது வசனம் 7வது வசனம் 8வது வசனம் 230வது பக்கத்தை எடுத்துக்கொள்வோம். எது நமக்குள்ளே இருக்கக்கூடாது? இருக்க வேண்டியது நிறைய இருக்கணும், இருக்கக்கூடாததுன்னு இருக்கு. அது நமக்குள்ள இருந்தால் நம்ம பழைய மனுஷன் என்பது அடையாளம், பழைய சிந்தை உள்ளவர்கள் என்பது அடையாளம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரை நான் வாசிக்கிறேன். பக்கம் நம்பர் 230வது பக்கம், புதிய ஏற்பாடு. நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லது அல்ல. கொஞ்சம் புளித்தமா பிசைந்த மா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாக இருக்கும்படி பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆதலால் பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு எனும் புளித்த மாவோடு அல்ல, துப்புரவு உண்மை எனும் புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகை ஆசரிக்க கடவோம். இங்க பாருங்களே, புளித்த மா எதுன்னு அவர் சொல்றாருன்னா துர்க்குணம் பொல்லாப்பு. புளிப்பில்லாத மாவு என்னன்னு சொல்றாரு? துப்புரவு உண்மை. இப்ப நீங்க எல்லாம் பெண்கள் நல்லா தெரியும், மாவை புளிப்பாக்கணும்னா என்ன பண்ணணும்? பழைய மாவை, கொஞ்சம் புளிப்பா இருக்கிற மாவை புதுசா ஆட்டின மாவுல ஒரு கை விட்டா போதும், அல்லது ஒரு கப்பு மோண்டு ஊத்துனா போதும், புதிய மாவும் புளிப்பாயிரும். ஈஸியான ஒரு வேலை. புதிய மாவை அதை புளிப்பு பண்ணி அடுத்த நாள் உணவுக்கு ஆயத்தப்படுத்தணும்னா பழைய மாவு, புளிச்சு போன மாவை கொஞ்சம் விட்டாலே புது மாவு புளித்து போயிடும். இப்போ பவுல் அழுகிறாரு, புளித்த மாவு அல்ல, புளிப்பில்லாதவர்களாய் நீங்கள் இருக்கணும். புளித்த மாவுனா பழசு. இப்போ நம்முடைய வாழ்க்கையில பழையச வேண்டாம், புதுசா நீங்க இருங்க. பழைய மாவு எதை காண்பிக்கிறது என்றால் துர்க்குணம், பொல்லாப்பு, கசப்பு, விரோதங்கள், வைராக்கியங்கள், காம விகாரங்கள், களியாட்டுக்கள், மார்க்க பேதங்கள், இன்னும் பார்த்தீங்கன்னா பலவிதமான சண்டைகள், சச்சரவுகள். கலாத்தியர்ல எழுதுறாரு, 19 பாவங்களை எழுதுறார். இவைகள்லாம் இருந்தால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டீங்க. மார்க்கில் ஏசப்பா சொல்றார், இருதயத்தில் இருந்து பொல்லாத சிந்தனைகளும்
விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் புறப்பட்டு வந்து மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று சொல்லி ஏசப்பா ஒரு பெரிய பட்டியலே மார்க்கு புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கலாம். இருதயத்திலிருந்து என்னென்ன காரியங்கள் புறப்படும். அப்போ இதெல்லாம் புளித்த மாவு. நமக்குள்ளே ஏதாவது ஒரு கசப்பு இருந்தால் அது புளித்த மாவு. நமக்குள்ளே ஏதாவது பழைய சுவாபங்கள், பழைய எண்ணங்கள், பழைய சிந்தைகள் இருந்தால் அது புளித்த மாவு. அது எல்லாத்தையும் புளிப்பு பண்ணும் என்பதை, மற்றவர்களையும் சேர்த்து மாற்றிவிடும் என்பதையும் பவுல் கொரிந்து சபைக்கு எழுதி சொல்றாரு. புளித்த மாவை புறம்பே தள்ளுங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பழைய சுவாபம், பழைய சிந்தை, பழைய எண்ணங்கள், பழைய அடிமைத்தன ஆவியினுடைய காரியங்கள் ஏதாவது இருந்தால் புது வருடத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவைகளெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்? சுட்டெரித்தரணும். அவைகளெல்லாம் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது. நீங்கள் நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் வாசித்தா, உங்கள் நடுவிலே பாவங்களை நீங்கள் நிக்கிரகம் பண்ணாவிட்டால் இனி நான் உங்களோடு இருக்க மாட்டேன். பாவங்களை விட்டு நீங்கள் வெளியே வராவிட்டால், அசுத்தமான வாழ்க்கையை விட்டு நீங்கள் வெளியே வராவிட்டால், பழைய காரியங்களை விட்டு நீங்கள் வெளியே வராவிட்டால் இனி நான் உங்களோடு இருக்க மாட்டேன் என்று கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். இதை கேட்குற தம்பி தங்கச்சி, நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் அலசி ஆராய்ந்து பார்ப்போம். இன்னும் பழைய சுபாவம் நமக்குள்ளே என்ன இருக்குது? ஏன்னா நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா பழையனவைகள் ஒளிஞ்சிருச்சா? நம்ம பழைய மனுஷனை களைஞ்சு போட்டுட்டோமா? புது ட்ரெஸ் வாங்கினா பழசு வேணாங்கிறோம், புது செருப்பு வாங்கினா பழசு வேணாங்கிறோம், ஒரு புது செல்லு வாங்கிட்டா கூட பழசு வேணாங்கிறோம், பழைய வீடு வேண்டாம், பழைய காரியங்கள் வேண்டான்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் சுவாபங்கள் மட்டும் இன்னும் பழைய சுவாபத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே, பழைய சிந்தையிலே நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே, பழைய நினைவுகளிலேயே நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே, பழைய மனுஷனை இன்னும் நம்ம தரித்து கொண்டு இருக்கிறோமே. இன்னும் நமக்குள்ளே பலவிதமான பழைய சுவாபங்கள் இருக்கிறதே. பாருங்க, மோசே கிட்ட அந்த சுவாபத்தை நம்ம பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம்? அவர் எகிப்தில் இருக்கிற சகல சாஸ்திரத்தையும் கற்று தேர்ந்தவர், எல்லாம் அவருக்கு தெரியும். ஒரு மன்னனுக்குரிய அத்தனை அப்பியாசங்களும் அவனிடத்தில் இருந்தது. ஆனால் 40 நாட்கள் தேவனோடு அமர்ந்து கற்பனைகளை வாங்கி கொண்டு அவன் திரும்பி வருகிறான். 40 நாட்கள் தேவனோடு நடந்த ஒரு மனிதன், தேவனுடைய அக்னியை முச்செடி நடுவிலே பார்த்த ஒரு மனிதன், தேவனுக்காக தன்னை அர்ப்பணித்த ஒரு மனிதன். அப்படிப்பட்ட சுவாபங்கள் அவனிடத்தில் இருந்தாலும் இன்னும் அவனுக்குள்ள ஒரு பழைய மனுஷன் மறைந்திருந்தான். அந்த மனுஷன் என்ன தெரியுமா? கோபம். அந்த மனுஷன் அவனுக்குள்ளே உள்ள ஒரு பக்கத்தில் எங்கோ ஒரு இடத்துல மறைவாய் அந்த மனுஷன் இருந்ததுனால தான் அவன் கற்பனையை வாங்கி கொண்டு வரும் பொழுது ஜனங்கள் பண்ணுகிற ஆரவாரத்தை கேட்ட உடனே கோபம் கொண்டு கற்பலகையை உடைத்தான் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்போ அவனுக்குள்ள அந்த மூர்க்க குணம், எகிப்தில் இருந்த அந்த மூர்க்க குணம், ஏற்கனவே ஒரு எபிரேயனை எகிப்தியனை கொன்ற அந்த மூர்க்க குணம் இன்னும் மோசையை விட்டு போகாததுனால தான் அவன் என்ன செஞ்சா தெரியுமா? அடித்து கொன்றான் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். பலகையவே நொறுக்கிட்டான். நம்முடைய வாழ்க்கையிலையும் பழைய புளித்த மாவு நமக்குள்ளே இருந்துச்சுன்னா, பழைய சிந்தைகள், நினைவுகள், உணர்வுகள், அந்த எண்ணங்கள், பழைய ஆக்டிவிட்டீஸ் நமக்குள்ளே ஏதாவது மறைவாக இருந்துச்சுன்னா எல்லாவற்றையும் சேர்த்து அது புளிப்பாக்கி விடும், நம்முடைய வாழ்க்கையை அது கரைப்படுத்தி விடும் என்று பவுலடிகள் கொரிந்து சபைக்கு புளித்த மாவு வேண்டாம் என்று எழுதுகிறாரு. பாருங்கள், அறியாமை உள்ள காலங்களில் கர்த்தர் அமைதியாக இருந்தார். அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் 189வது பக்கத்தில் வாசித்து பார்த்தால் அங்கே அறியாமையுள்ள காலம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது, இப்போ உள்ள காலம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. 2 காலத்திற்கு வித்தியாசம் இருக்கிறது. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 30வது வசனம், அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷருக்கு கட்டளையிடுகிறார். அப்போ 2 காலம், அறியாமை உள்ள காலம். ஆதி காலத்தில், ஆதியாகம காலங்களில், யாத்திரையாம காலங்களில் மக்களுக்கு நியாயப்பிரமாணங்கள் அப்போல்லாம் எழுதப்படலை. இப்போ ஆபிரகாம் இருக்கிறாருன்னா அவர் காலத்தில் நியாயப்பிரமாணம் இல்லை, ஈசாக்கு காலத்தில் நியாயப்பிரமாணம் இல்லை, யாக்கோப்பு காலத்தில் நியாயப்பிரமாணம் இல்லை, கட்டுப்பாடு கிடையாது, சட்டதிட்டங்கள் கிடையாது. அவர்களாய் கண் போன போக்கில், மனம் போன போக்கில் போய்கொண்டிருந்தாங்க. அது அறியாமை உள்ள காலம். ஆனால் இப்பொழுது கர்த்தர் எங்கும் உள்ள ஜனங்களுக்கு என்ன சொல்றாரா? மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டளையிடுகிறார் மனுஷருக்கு. வசனத்தை, இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷருக்கு கட்டளையிடுகிறார். இது கடைசி காலம். இப்போ மனம் திரும்புதல் கட்டாயம் நமக்கு தேவை. அறியாமையுள்ள காலத்தில் நடந்தது போல நம்ம நடக்கக்கூடாது. மனம் திரும்புதலுக்கு உரிய குண அதிசயங்கள் நமக்குள்ள காணப்படணும் தேவனுடைய பிள்ளைகளே. அதைத்தான் வேதம் சொல்லுது, புது சிருஷ்டி. இன்னைக்கு நீங்க கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறீங்களா?
புது சிருஷ்டியா இருக்கிறீங்களா? வருகைக்கு எதிர்கொண்டு போகக்கூடிய கற்புள்ள கன்னிகைகளா இருக்கிறீங்களா? எந்த நிமிஷத்துல மணவாளன் வந்தாலும் அவருக்காக உங்க எண்ணெய் குறையாமல் எண்ணெய் ஆயத்தமா இருக்கிறதா? வேதத்துல நீங்க வாசித்து பார்த்தால் மத்தேயு 25 எடுக்க வேண்டாம். 10 கன்னிகைகள் புறப்பட்டார்கள். 10 பேருமே கன்னிகைகள் தான். 10 பேர் கையிலையும் விளக்கு இருந்தது, 10 பேர் கையிலையும் தீவெட்டி இருந்தது. ஆனால் 5 பேர் கையில எண்ணெய் இருந்தது, 5 பேர் கையில எண்ணெய் இல்லை. ஆனால் புறப்பட்டது மணவாளனுக்கு எதிர்கொண்டு போனார்கள். மணவாளனை சந்திக்கத்தான் போனார்கள், மணவாளனை காணத்தான் போனார்கள், மணக்கோலத்துல கலந்து கொள்ளத்தான் போனார்கள். 10 பேருமே கன்னிகைகள் தான். ஆனா புத்தி 5 பேருக்கு மட்டும்தான் இருந்தது, 5 பேருக்கு புத்தி இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுது. புத்தியுள்ள ஸ்திரீகள், புத்தி இல்லாத ஸ்திரீகள். 10 பேருமே எதிர்கொண்டு தான் புறப்பட்டார்கள். இப்போ நம்ம இங்கே உட்கார்ந்து இருக்கிறோம், லைவ்லேயே நிறைய பேர் பார்க்குறாங்க. ஆனால் நம்ம புத்தியுள்ள கூட்டத்தில் இருக்கிறோமா, புத்தி இல்லாத கூட்டத்தில் இருக்கிறோமாங்கிறது உங்கள்கிட்டையும் எனக்கிட்டையும் இருக்கிற பொருள்களை வைத்துத்தான் நம்ம முடிவு எடுக்க முடியும். எல்லாருமே நம்ம ஆயத்தமாக இருக்கலாம், ஆனால் உள்ள இன்னரில் நம்ம என்ன இருக்கா, எரியக்கூடிய அபிஷேகம் இருக்கா, எரியக்கூடிய அளவில் நம்முடைய வாழ்க்கை சரியாக இருக்கிறதாங்கிறது உங்களுக்கும் எனக்கும் தான் தேவனுடைய பிள்ளைகளை தெரியும். மனுஷர்கள் முகத்தை பார்ப்பார்கள், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். நான் எந்த மனுஷனே நியாயந்திருக்க முடியாது, நீங்களும் எந்த மனுஷனே நியாயந்திருக்க முடியாது. வேதம் சொல்லுது, குற்றவாளியாக தீர்க்கிறவனே நீ யாரானாலும் சரி போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. அருமையானவர்களே, நம்ம யாரையும் தீர்ப்பு சொல்லிட முடியாது. ஏனென்றால் தீர்ப்பு சொல்வது நம்முடைய வேலை அல்ல. பவுல் சொல்றார், என்னை குறித்து நானும் தீர்ப்பு சொல்லேன், என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தர். அப்போ மனிதர்களை தீர்ப்பு செய்ய முடியாது. நம்ம எல்லாம் தீர்ப்பு செய்யக்கூடியவர் அன்பு இரட்சகராம் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அப்போ அருமையானவர்களே, அந்த இடத்துல 10 பேர்ல 5 பேர் புத்தியோடு போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. எண்ணெய் வச்சிருக்காங்க, தீப்பெட்டி வச்சிருக்காங்க, எரிவதற்கு எண்ணெய் வைத்திருக்கிறார்கள், விளக்கு வைத்திருக்கிறார்கள். ஆனா 5 பேர் விளக்கு வைத்திருக்கிறார்கள், தீப்பெட்டி வைத்திருக்கிறார்கள், எரியக்கூடிய எண்ணெய் இல்லாமல் இருக்கிறார்கள். ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆயத்தமாக தான் இருக்கிறோம், ஆனா என்ன இருக்கா? துர்க்குணம் இல்லாமல் நற்குணம் இருக்கா? கசப்பு, வைராக்கியம், விரோதம், காய்மகாரங்கள் இல்லாதபடி தேவனுடைய அன்பு நமக்குள்ளே இருக்குதா? 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் தயவு செய்து படித்து பாருங்கள். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், இருமாறுப்பாய் இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், இருமார்ப்பாய் இராது என்று சொல்லி பவுலடிகள் கொரிந்து சபைக்கு அழகாய் அந்த அன்பை குறித்த கடைசியில் அன்பே பெரிது என்று எழுதி முடிக்கிறாரு. இயேசு கிறிஸ்து சொன்னார், உன்னை நேசிப்பது போல நீ பிறனையும் நேசி. அதனால தான் பேதுருவை பார்த்து அவர் போய் கேட்கிறாரு, நேசிக்கிறாயா, என்னை அன்பு கூறுகிறாயா என்று கேட்டார். அப்போ அன்பு எவ்வளவு முக்கியம் பார்த்தீங்களா? அப்போ கிறிஸ்தவர்கள் என்பவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? அன்பு நிறைந்தவர்களாக இருக்கணும். அப்போ அருமையான தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, இங்கு வேதம் சொல்லுது, அறியாமையுள்ள காலம் வேறு, இப்பொழுது எங்கும் உள்ள மக்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீங்களும் நானும் மனம் திரும்பி புதிய மனிதனாய் மாறணும். கசப்பு, வைராக்கியம், விரோதம் இல்லாத அளவுக்கு தேவனுடைய அன்பு நிறைந்தவர்களாய் நாம் மாறணும். இது தேவனுடைய விருப்பம். வேதம் சொல்லுது, பிதாவை எப்படி தொழுது கொள்ள வேண்டும்? ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி பிதா விரும்புகிறார். இது மனுஷனுடைய விருப்பம் அல்ல. இப்போ நம்ம கைத்தட்டி பாட்டு பாடுறது நம்ம விருப்பம் கிடையாது, யாரோ நமக்கு சொல்லி கொடுத்தது கிடையாது. வேதம் அதை சொல்லுகிறது. ஆவியோடு பாடு, உண்மையோடு பாடு, கையை தட்டி மனசை அவருக்கு நேராக திருப்பி பாடு. ஒரு சித்திரத்துக்கு நேராக, ஒரு சொரூபத்துக்கு நேரையாக நீ தலைகளை ஏறெடுக்க கூடாது. உனக்குள்ள இருக்கிற ஆவியான தேவனை ஆவியோடு நீ தொழுதுகொள் என்று சொல்லி வேதம் நமக்கு காண்பிக்கிறது. வேதம் சொல்றதைத்தான் நம்ம செய்யறமே ஒழிய மனுஷருடைய கற்பனைகளை நம்ம இங்க யாருமே உபதேசங்களாய் போதிப்பது கிடையாது. பருமையான தம்பி, தங்கச்சி, அடுத்து பாருங்களேன், அதே அப்போஸ்தலர் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்துல 27வது வசனத்தை தயவு செய்து எனக்காக நீங்கள் பார்க்கும்படி நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். அதே அப்போஸ்தலர் 17:27, கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகில் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல. தடவியாகிலும் நீ கண்டுபிடிச்சுக்க, ஏன்னா அவருடைய வருகையில நீ எடுத்துக்கொள்ளப்படணும். எப்படி ஆகிலும் அவரை பற்றி பிடிச்சு
நீ வருகையில எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நீ ஆயத்தமா இரு. அதுக்குத்தான் இந்த ஆராதனை, அதுக்குத்தான் இந்த அதிகாலை வேளையில நம்ம இந்த இடத்துல சங்கமித்து இருக்கிறோம். அதற்குத்தான் இவ்வளவு பாட்டு, இவ்வளவு ஆராதனை, இவ்வளவு ஒளிபெருக்கி, இவ்வளவு வெளிச்சங்கள், இவ்வளவு காரியங்கள் எல்லாமே எதற்காக? நீ தடவியாகிலும் அவரை கண்டுபிடிக்கணும். அவர் சமீபமா இருக்கையில் கூப்பிடு. ஏனென்றால் அவர் தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் சமீபமாய் வருகிறார். பாருங்கள் எவ்வளவு அழகான வார்த்தை. கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. அவர் யாருக்குமே தூரமானவர் அல்ல. தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் ரொம்ப நியரஸ்ட் அப்ளை, ரொம்ப பக்கத்தில் வர்றார். எதுக்கு இந்த ஆராதனை நடத்துறோம்னா, நீங்க கைத்தட்டி பாடும் பொழுது இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிற தேவனா இருக்கிறார். துதிகளுக்கு அவர் பயப்படத்தக்க தேவனா இருக்கிறார். மோசே கிட்ட பார்வோன்ட்ட அனுப்புறதுக்கு முன்னாடி சொல்றாரு, என் ஜனங்களை ஆராதிக்க நீ கூட்டி கொண்டு வா, ஆராதிக்கும்படி போய் பார்வோன்ட்ட பேசு. என் ஜனங்கள் அதிக நாட்களாய் ஆராதனை செய்யாமல் இருக்கிறார்கள். வணங்கி வாழ்த்தி கர்த்தரை புகழ்ந்து பாடி தேவனுக்கு கீர்த்தி புகழ்ச்சி செலுத்தாமல் இருக்கிறார்கள். அதனால அங்க இருக்கிற பார்வோன்கிட்ட இருக்கிற ஜனங்களை ஆராதனை செய்யும்படி கூட்டி கொண்டு வா. பார்வோன்ட்ட மோசே சொல்லும் பொழுது, தேவனை ஆராதிக்கும்படி ஜனங்களை அனுப்பிவிடு, நாங்கள் ஆராதனை செய்ய போகணும்னு தான் அவங்க கூப்பிடுறாங்க. அப்ப தேவன் ஆராதனையில விருப்பப்படுகிற தேவனா இருக்கிறார். அப்ப அருமையானவர்களே, இன்றைய செய்தி கர்த்தர் நமக்கு சொல்றார், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையனவைகள் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின. இந்த வேதத்துல யாரெல்லாம் புது சிருஷ்டியாய் மாறினது, அந்த புது சிருஷ்டி எப்படி வெளிப்பட்டது, அதை எப்படி நம்மளால கண்டுபிடிக்க முடிந்தது என்று சொல்லி நான் யோசித்து ஜெபிக்கிற வேளையில சில மனிதர்கள், உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்தவர்கள் தான், சின்ன சின்ன இடத்துல வரக்கூடிய நபர்கள் தான். ஆனால் அவர்களுக்குள்ள புது சிருஷ்டி எப்படி வெளிப்பட்டது, அவர்கள் எப்படி புது சிருஷ்டியாய் மாறினார்கள் என்பதை இந்த காலை தியானத்தில் உங்கள் மத்தியில் காண்பிக்க நான் விரும்புகிறேன். நீங்களும் இதை பார்க்கும்படி உங்களை பச்சமாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். அப்போஸ்தலர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரையும் ஒரு நிகழ்ச்சி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு உண்மை சம்பவத்தை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். பக்க நம்பர் 164. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 11ஆம் வசனம். வலது கையினால் அவனை பிடித்து என்ன பண்ணான்? தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பெலன் கொண்டது. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களோடு கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் கண்டு, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இவன் எப்படிப்பட்டவன்? 2வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். இவனை குறித்து வேதம் சொல்லுது, சுமந்து கொண்டு வரப்பட்ட ஒரு மனிதன், பிறப்பிலேயே சப்பானியான ஒரு மனிதன். அவன் இருந்த இடம் ஆலயத்தினுடைய வாசல் அண்டையிலே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு மனிதன். இதுதான் இவனுடைய பழைய வர்த்தமானங்கள், இதுதான் இவனுடைய பழைய மனுஷன். ஒன்று சப்பானி, 2வது சுமந்து கொண்டு போகப்பட வேண்டியவன், 3வது பிச்சை எடுக்கிற ஒரு மனிதன். இதுதான் இவனுடைய பழைய அடிமைத்தன வாழ்க்கை. இவன்கிட்ட இந்த 3 காரியத்தை பார்க்கலாம். ஒன்று பிறக்கும் பொழுதே சப்பானி, 2வது பிச்சை தான் அவனுடைய வாழ்க்கை, பிச்சை தான் அவனுடைய தொழில், பிச்சை எடுப்பது தான் அவனுடைய குணம். அவன் வாயை திறந்தா பிச்சை போடுங்க பிச்சை போடுங்க பிச்சை போடுங்க பிச்சை போடுங்கன்னு தான் சொல்லுவான். 3வது அவனுக்கு யாருமே கிடையாது, சுமந்து தான் அவனை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகணும். இதுதான் அவனுடைய பழைய சுபாவம். நம்முடைய பழைய சுபாவத்தை யோசித்து பாருங்க. நம்ம மோசே மாதிரி எவ்வளோ முற்கோபம் உள்ளவர்கள். இங்கே உட்கார்ந்து இருக்கிற உங்களில் பலரை எனக்கு தெரியும், என்னில் பலரை உங்களுக்கு தெரியும். எல்லாத்த பற்றி எல்லாருக்குமே தெரியும். யாருமே இங்கே தெரியாத நபர்கள் கிடையாது. எல்லாமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகமானவர்கள், குடும்ப உறவுன நபர்கள் தான் இருக்கிறோம். நம்முடைய பழைய வாழ்க்கை நமக்கு நல்லாவே தெரியும். எப்படி நம்ம இருந்தோம், எப்படி நம்ம வாழ்ந்தோம் என்பது பட்டப்பகலாய் உலகம் அறிந்த ஒரு உண்மை. ஆனால் இன்னைக்கு இயேசுவை நம்ம ஏற்றுக்கொண்ட பிற்பாடும் அதே பேச்சு, அதே நடத்தை, அதே சிந்தை, அதே வாழ்க்கை இருந்தால் நம்ம புதிய மனிதர்கள் அல்ல என்பதை நான் பச்சமாய் உங்கள் மத்தியில் பதிவு செய்ய விரும்புகிறேன். இப்போ இந்த பழைய மனுஷன் சப்பானி, பழைய மனுஷன் சுமக்கப்பட வேண்டியவன், பழைய மனுஷன் பிச்சை எடுக்கிறவன். ஆனால் இப்போ இவன் புது மனுஷனாய் மாறுறான். 7வது வசனத்தை வாசிங்க. வலது கையினால் பேதுருவும் யோவானும் அவனை பிடிச்சு தூக்கி விட்ட உடனே கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுமா, கால்களும் கரடுகளும் பெலன் கொண்டது. இப்போ சப்பானி கிடையாது, காலுக்குள்ள பெலன் வந்துருச்சு,
உடம்புக்குள்ள பலன் வந்துருச்சு. இனி அவன் வாழ்க்கையில சப்பானி கிடையாது, இனி அவன் பழைய மனிதன் கிடையாது. அவனுக்கு புதிய ஒரு உடல் வந்துருச்சு, புதிய ஒரு வாழ்க்கை வந்துருச்சு, புதிய ஒரு அப்பியாசம் வந்துருச்சு. இதுவரை அவன் பார்க்காத ஒன்றை இன்றைக்கு அவன் சரீரமும் அவனுடைய நாடி நரம்பு எலும்பு இரத்த நாணங்கள் சரீரத்தின் ஒவ்வொரு பார்ட்ஸ் ஆஃப் பாடியும் ஒரு புது மனிதனை அவன் பார்த்துட்டான். அடுத்து அவன் என்ன செஞ்சான் பாருங்களே. வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், வீட்டுக்கு போனான், சொந்தக்காரங்கள்ட்ட போனான் அல்லது நண்பர்கள்ட்ட போனான், அப்படி எழுதப்படலை. எங்க போனான் தெரியுமா? தேவனை துதித்து கொண்டு அவர்களோடு கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. எங்க ஓடுறான் பாருங்க, புது மனுஷன் எங்க ஓடுறான். அவன் எங்க போயிருக்கணும்? முறைப்படி அவன் எங்க போயிருக்கணும்? அம்மா கிட்ட சொல்ல ஓடி இருக்கணும், அப்பா கிட்ட சொல்ல ஓடி இருக்கணும், அண்ணன்ட்ட சொல்ல ஓடி இருக்கணும், தன்னுடைய மக்கள்கிட்ட ஓடிப்பாரு எனக்கு கால் கிடைச்சிருச்சுன்னு சொல்ல போயிருக்கணும். ஆனா அப்படி போகலைங்க. அவன் தாங்க புது மனுஷன். ஒரு அற்புதம் நடந்த மனுஷன் ஆலயத்தை நோக்கி ஓடுவான். ஏசப்பா சொன்னாரு, குஷ்டரோகிகள் 10 பேர்த்த வந்த பொழுது இயேசு சொன்னார், ஆலயத்துக்கு போங்க, ஆசாரியன்ட்ட போய் உங்களை காண்பீங்கன்னு சொன்னார். போனவர்களிலே போனாங்க, போகிற வழியிலே சுகமாயிட்டாங்க. ஆனா 9 பேர்கள் வீட்டுக்கு போயிட்டாங்க. ஒரு மனிதன் மட்டும் இயேசுனிடத்துல வந்து நன்றி சொன்னான். ஏசப்பா சொன்னார், அவனும் அந்நியனா இருந்தானே, மற்ற 9 பேர்கள் எங்கே? அப்ப ஆலயம் எவ்வளவு முக்கியம் பாருங்க. ஆலயத்திற்கு இவன் ஓடுறான். இத்தனை வருஷமா போகாதவன், இத்தனை வருஷமாய் அவனுக்கு ஆலயத்துக்குள்ள போகணுங்கிற எண்ணம் இல்லை. இத்தனை வருஷமாய் அவன் ஆலயத்துல போய் தொழுது கொள்ளணுங்கிற உணர்வு கிடையாது. இத்தனை வருஷமாய் அவன் ஆலயத்துக்குள்ள கால் வைக்கல. ஆனா இன்றைக்கு அவன் புது மனிதனாய் மாறிட்டான். அவன் ஆவியில ஒரு பலன் வந்துருச்சு, எலும்புகள்ல ஒரு பலன் வந்துருச்சு. அவனுடைய சரீரத்துல ஒவ்வொரு பார்ட்ஸ் ஆஃப் பாடியிலையும் தேவனுடைய பலன், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அக்னி, தேவனுடைய மகிமை இறங்கிருச்சு. இப்ப அவனுடைய ஆவி புதுப்பிக்கப்பட்டுருச்சு, சரீரம் புதுப்பிக்கப்பட்டுருச்சு, அவன் அடிமைத்தனம் மாறிடுச்சு, பழைய மனுஷன் மாறிட்டான். இப்ப புது மனிதன் அவனுக்குள்ளே வந்துட்ட உடனே யாருமே அவன்கிட்ட சொல்லலைங்க. அவன் எழும்பினான், குதித்தான், நின்றான், நடந்தான், நடந்து குதித்தான். எத்தனை இருக்கு பார்த்தீங்களா? அந்த 8வது வசனத்தை பாருங்க. அவன் குதித்து எழுந்து நின்று அடுத்து நடந்தான், நடந்து குதித்து தேவனை கைத்தட்டுங்க துதித்து கொண்டே அவர்களோடு கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். இப்போ ஒரு கொஸ்டின், அவனுக்கு யார் துதிக்க சொல்லி கொடுத்தது? இப்படிதான் துதிக்கணும்னு அவனுக்கு யார் சொல்லி கொடுத்தது? எப்படி அந்த துதி அவனுடைய வாயில வந்துச்சு? எப்படி அந்த உணர்வு அவனுக்குள்ள வந்துச்சு? அதுதாங்க தேவனுடைய ஆவியானவர். அவன் பல வருஷமாய் வெளியே உட்காந்து எல்லாரும் துதிக்கிறத கேட்டுக்கிட்டே இருந்திருப்பான். பல வருஷமாய் அங்க இருந்து வர்ற சத்தம் இவன் மனசுல பட்டிருக்கும். ஆனா அவன் நினைச்சிருப்பான், எனக்கு கை இல்லையே, எனக்கு கால் இல்லையே, நான் பிச்சைக்காரனா இருக்கிறேனே, எனக்கு ஒரு சந்தோஷமும் இல்லையே, நான் துதிக்கும்படியான ஒரு நிகழ்வு எனக்கு இல்லையேன்னு சொல்லி பல நாட்கள் வெளியே கேட்கிற மனிதனாய் இருந்தான். இன்னைக்கு அந்த கேட்கிற மனிதனை துதிக்கிற மனிதனாய் கர்த்தர் மாற்றினார். உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ஸ் இந்த கால வேளையில சொல்றேன், அற்புதத்தை கேட்ட நபர்களாய் இருக்கிற நீங்கள் இனி அற்புதத்தை ருசிக்கிற நபர்களாய் மாறுவீங்க. ஜெபிக்கிறாங்க ஜெபிக்கிறாங்கன்னு சொல்ற நீங்க இனி ஜெபிக்கிறவர்களாய் மாறுவீங்க. ஊழியம் செய்கிறார்கள் என்று சொல்லுகிற நீங்க ஊழியம் செய்கிறவர்களாய் மாறுவீங்க. இதுவரையும் ஆண்டவருடைய சமூகத்தை தரிசிக்காத நீங்க இனி தரிசிக்கிறவர்களாய் மாறுவீங்க. பாருங்க, வெளியே உட்கார்ந்து இருக்கிறவன் சொல்லாம கொள்ளாம யாருக்கிட்டையும் எதிர்பார்க்காம ஆலயத்திற்குள்ள உள்ள ஓடினான். அவன் நடந்தான், குதித்தான், நடந்தான், துதித்தான், தேவனை மகிமைப்படுத்தினான். அவனுடைய பழைய மனிதன் மாறி புது மனிதனாய் மாறி அவன் புது சிருஷ்டியாய் மாறிட்டான். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இன்னைக்கு நீங்களும் எதனால அடிமைப்பட்டிருக்கிறீங்க? பிறக்கும் பொழுதே உங்களுக்கு வந்த வியாதிக்கு நீங்க பொறுப்பு கிடையாது. வேதம் சொல்லுது, குருநாய் பிறந்தது யார் செய்த பாவம்? வசனத்தை வாசிக்க. அப்போஸ்தலர் யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்து பார்க்கலாமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 140வது பக்கம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவன் பெற்றவர்கள் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு கைத்தட்டுங்க இப்படி பிறந்தான். இன்னைக்கு உங்களில் நிறைய பேருக்கு கேள்வி, நான் மட்டும் ஏன் இப்படி பிறந்தேன்?
நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறேன், என் குடும்பம் மட்டும் ஏன் இப்படி இருக்கு, என் புருஷன் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறாரு, என் மனைவி மட்டும் ஏன் இப்படி இருக்கு, நான் மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்படுறேன், எனக்கு மட்டும் ஏன் முகம் இப்படி இருக்கு, எனக்கு மட்டும் ஏன் என் கர்ப்பப்பை இப்படி இருக்கு, எனக்கு மட்டும் என் பிள்ளைகள் இப்படி பிறந்திருக்கிறாங்க, எனக்கு மட்டும் ஏன், யாருக்குமே இல்லாதது எனக்கு மட்டும் ஏன். ப்ராப்பர்ட்டிக்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்க. உங்கள் பாவமும் அல்ல, உங்கள் பெற்றோருடைய பாவமும் அல்ல, தேவனுடைய மகிமை உங்களிடத்தில் வெளிப்படும் பொருட்டு கர்த்தர் உங்களை இப்படி உண்டாக்கி இருக்கிறார். பாருங்க, இவன் பிறவி குருடன். இந்த குருடன் புது மனுஷனா எப்படி மாறினா தெரியுமா? அவனுக்கு வாழ்க்கையில கர்த்தரை செய்த அற்புதம் எப்படி மாறினான், அவனை குறித்து நான் உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். வசனத்தை வாசிக்கலாம். 7வது வசனம், நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்ப வந்தான். நல்லா கவனிக்கணும். இயேசு என்ன பண்றாரு? தரையில துப்பி உமிழ் நீரினால் சேரை உண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களில் பூசி நீ சிலோவாம் குளத்திலே கழுவினார். நல்லா கவனிங்க. ஏற்கனவே அவன் குருடன், பார்வை இல்லாதவன், பிறவியிலே குருடன். அவன் கண்ணில் இப்ப சேத்தை பூசி விட்டார். சிலோவாம்ல போய் கழுவுங்கிறார். அது எங்க இருக்கு? பக்கத்து ஊரா, அடுத்த ஊரா, 1 கிலோமீட்டரா, 2 கிலோமீட்டரா, 3 கிலோமீட்டரா, சந்து பொந்தில் இருக்கிற இடமா தெரியாது. ஆனால் போகணும். அதை விசாரிச்சுட்டு போனவன். ஏன்னா அங்கே போனா தான் அற்புதம். ஏற்கனவே கண்ணு தெரியாதவன், அவன் கண்ணுலையும் வேற சேத்தை பூசியாச்சு. இப்போ சுத்தமாக இருண்டு போச்சு. கொஞ்சம் நெஞ்சம் கொஞ்சம் மைல்ட கீழ்ட கொஞ்சம் தெரிஞ்சிற மாதிரி இருந்தாலும் இப்போ சுத்தமாக அடைச்சாச்சு. அதை விசாரிச்சுக்கிட்டு அவன் போகணுமே. எவ்வளோ தூரம் போயிருப்பேன், எவ்வளோ பக்கம் அலைஞ்சிருப்பேன். சிலோவாம் எங்கே இருக்குது, சிலோவாம் எங்கே இருக்குது, சிலோவாம் எனக்கு தயவுசெய்து என்னை கொண்டு விடுங்க, என்னை கொண்டு காட்டுங்க, நான் அதில் போனால் தான் எனக்கு அற்புதம் நடக்கணும். அந்த குளத்தை தேடி அவன் நடையாய் நடக்கிறான், அலையிறான். அந்த குளத்தை நாடி அவனுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. இயேசு சொல்லிட்டாரு, குளத்தில் போனால் எனக்கு அற்புதம் நடந்துடும். நான் பிறவியிலே குருடனாய் பிறந்தாலும் நான் குளத்துக்கிட்ட போனால் எனக்கு ஒரு அற்புதம் நடந்துடும்னு அவன் அந்த குளத்தை எத்தனை மைல் போனாங்கிறது நமக்கு எழுதப்படலை. எப்படி நடந்தான் என்று எழுதப்படலை. யார் உதவியை நாடினான் என்று எழுதப்படலை. மொத்தத்தில் குளத்துக்கு போயிட்டான். கைத்தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? குளத்தில் போய் அவன் இறங்கினா, கழுவுனா, பார்வை பெற்றுக்கிட்டான். இப்போ அவன் என்னவா மாறிட்டான் தெரியுமா? 27, அவன் பிரதியுத்தரமாக, முன்னமே உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் கேளாமல் போனீர்கள், மறுபடியும் கேட்க வேண்டியது என்ன? அவருக்கு சீசராக உங்களுக்கு மனது உண்டோ? இப்போ அவன் என்னவா மாறிட்டான்? சீசராக மாறிட்டான். யாரு? பிறவி குருடன். ஒரு காலத்தில் கண்ணு தெரியாதவன் இப்ப அநேகருக்கு இயேசுவை காண்பிக்கக்கூடிய சீசனாக, ஆவிக்குரிய கண்கள் உள்ளவனாக, உலக கண்கள் உள்ளவனாக, இயேசுவினுடைய அடியானாக, இயேசுவினுடைய அச்சு அடையாளத்தை தரித்தவனாக அவன் மாறிட்டு மற்றவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டான். நீங்கள் அவருக்கு சீசராக உங்களுக்கு மனது உண்டோ? அதற்கு அடுத்த வார்த்தை பாருங்க. அப்பொழுது அவர்கள் அவனை வைது, நீ அவருடைய சீசன், நாங்கள் மோசேயினுடைய சீசர். மற்றவங்களுக்கு தெரியுது இந்த குருடன் இயேசுடைய சீசனாய் மாறிட்டான். அவன் மாறினது மட்டோடு விட்டுல, மற்றவங்களையும் சீசர்களாக மாற்ற அவன் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். கேட்கிறேன், நீங்க அவருக்கு சீசராக மனது உங்களுக்கு இருக்குதா? அருமையான தம்பி, இதுதாங்க புது வாழ்க்கை. பிறவி குருடே சீசராக மாறினா, அநேகரை சீசத்துவத்துக்குள்ள நடத்தினா, அநேகரை சீசர் ஆக்குவதற்கு வழிகளை தேடினா, அவருடைய சாட்சியாய் அவன் இந்த உலகத்திலே வாழ்ந்தான். முதல்ல ஒருத்தனை பார்த்தோம், சப்பானி புது வாழ்க்கை பெற்றவுடனே அவன் ஆலயத்துக்குள்ள ஓடி துதித்தான். அடுத்து பிறவி குருடன் புது வாழ்க்கை வந்தவுடனே சீசனாய் மாறி கர்த்தருடைய சீசத்துவத்தை அநேகருக்கு சொல்ல ஆரம்பித்தான். இதுதான் புது வாழ்க்கையினுடைய அடையாளம். அப்ப நீங்களும் புது வாழ்க்கைக்குள்ள வந்துட்டீங்கன்னா பழைய சிந்தை உங்களுக்கு வரவே வராதுங்க. இன்னும் பழைய மனுஷன் மாதிரியே நேரத்தையும் காலத்தையும் சமயத்தையும் சந்தர்ப்பத்தையும் உலகத்துக்கே செலவு செய்து உலகத்தின் வழியிலே நம்ம போய்கிட்டு இருந்தோம்னா நம்ம இன்னும் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டி கிடையாதுங்க. கிறிஸ்துவுக்குள் பழைய சிருஷ்டியாய் நம்ம இருக்கிறோம். பேரளவில் கிறிஸ்தவர்களை வச்சுக்கிட்டு வாழ்க்கை முழுசும் உலக மனுஷனை போல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பது அர்த்தம். நீங்களே உங்களை நியாய தீர்ப்பில் நிறுத்தி பாருங்க. அடுத்து பவுலடிகள் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை மாற்றினார் என்பதை உங்கள் மத்தியில் நான் வைக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலருக்கு எழுதின புஸ்தகம் 174 பக்கம் 9ஆம் அதிகாரம் 20வது வசனம். அதுவரையும் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினவன், அதுவரையும் சபைகளை அடித்து நொறுக்கினவன், அதுவரையும் கிறிஸ்தவர்களை அழிக்கும்படி தீவிர கண்காணிப்புல சுற்றி கொண்டிருந்தவன்,
அதற்காக நிருபங்களை வாங்கினவன். இப்ப ஆண்டவருடைய கரம் அவனை தொட்ட உடனே அவன் எப்படி மாறினான்? 9ஆம் அதிகாரம் 20வது வசனம். தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். கேட்டவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, எருசலேமில் இந்த நாமத்தை தொழுது கொள்கிறவர்களை நாசமாக்கி இங்கேயும் அப்படிப்பட்டவர்களை கட்டும்படி பிரதான அதிக ஆசாரியரிடத்துல கொண்டு போகும்படி வந்தவன் இவன் அல்லவா என்றார்கள். பவுல் அதிகமாக திடன் கொண்டு இவரே கிறிஸ்து என்று திருஷ்டாந்தரப்படுத்தி தமஸ்குல் குடியிருக்கிற யூதர்களை கலங்க பண்ணினான். அநேக நாள் சென்ற பின்பு யூதர்கள் அவனை கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். பாருங்க, கிறிஸ்தவர்களே எருசலேமில் இந்த நாமத்தை தொழுது கொள்கிறவர்களை நாசமாக்கி இங்கேயும் அப்படிப்பட்டவர்களை கட்டும்படி பிரதான ஆசாரியரிடத்திற்கு கொண்டு போகும்படி வந்தவன் இவன் அல்லவா என்று அவனை குறித்து மக்கள் சொன்னாங்க. ஆனா அப்படி ஒரு அதிகாரம் பெற்ற நபர் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட உடனே அத்தனையும் உடைச்சு கீழே போட்டுட்டு, பழைய மனுஷனையெல்லாம் உடைச்சு போட்டுட்டு, அதிகாரத்தை உடைச்சு போட்டுட்டு, கிறிஸ்தவத்துக்கு விரோதமான சிந்தைகளை உடைச்சு போட்டுட்டு, பழைய எல்லா சட்டத்திட்டங்களை உடைச்சு போட்டுட்டு, நியாயப்பிரமாணத்தின்படி அவனுக்கு இருந்த பக்தி வைராக்கியத்தில் உடைச்சு போட்டுட்டு, பரிசேயன் என்கிற மேன்மையை உடைச்சு போட்டுட்டு, விருத்து சேதனம் உள்ளவன் என்கிற மேன்மையை உடைச்சு போட்டுட்டு, பென்யமீன் கோத்திரத்தான் என்கிற மேன்மையெல்லாம் உடைச்சு போட்டுட்டு, கமாலியின் பாதத்தில் கல்வி பயின்றவன் என்கிற மேன்மையெல்லாம் உடைச்சு போட்டுட்டு, இப்ப எப்படி அவன் பேசினானா? தாமதமின்றி கிறிஸ்துதான் தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி. இதாங்க கிறிஸ்தவத்தினுடைய பிறப்பு. உடனே மனம் மாறிட்டான், உடனே எதிர்ப்பான். இதுவரை கிறிஸ்தவத்தை உடைக்க நினைச்சவன் இப்ப இயேசுதான் தேவகுமாரன் என்பதை ஆலயங்களில பிரசங்கித்தான், யூதர்களுக்கு பிரசங்கித்தான். இன்னும் பாத்தீங்கன்னா அவன் எல்லா நாடுகளும், எருசலேமின் துவங்கி இல்லிரிக்கம் தேசம் வரையும் எல்லா நாடுகளிலும் கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை சம்பூரணமாய் பிரசங்கித்தான். ஒரு நாடு ரெண்டு நாடு அல்லங்க. நீங்க பின்னாடி பக்கத்துல அட்டவணையை எடுத்து பாருங்க, பவுலுடைய பிரயாணம் என்று எழுதியிருக்கு அட்டவணையில. பின் பக்கத்துல பைபிள்ல இருக்கு. அதுல பவுலுடைய பிரயாணங்கள், எத்தனை ஊர்கள் அவன் போனான், எத்தனை பட்டணங்கள்ல இயேசுதான் கிறிஸ்து என்பதையும், கிறிஸ்துதான் இயேசு என்பதையும், அவர்தான் மேசியா என்பதையும், அவர்தான் தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷகுமாரன் என்பதையும், அவரை அன்றி வேறு ஒருவராலும் பாவ மன்னிப்பு இல்லை என்பதை அவன் எல்லா பட்டணங்களிலும் திருஷ்டாந்தரப்படுத்தி பிரசங்கித்தானாம். ஆவியில் வைராக்கியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தானாம். இதுதாங்க ரட்சிப்பின் அனுபவம், இதுதாங்க புது படைப்பின் அனுபவம், இதுதாங்க ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள் வரும் பொழுது புது சிருஷ்டிக்குரிய அடையாளங்கள் தேவனுடைய பிள்ளைகளே. அப்ப நீங்களும் நானும் என்ன செய்யணும்? ஆலயத்தில் துதிக்கணும், இரவும் பகலும் துதிக்கணும், இயேசுதான் கிறிஸ்து என்பதை திருஷ்டாந்தரப்படுத்தணும். அதுதான் நீங்க ரட்சிப்பின் அனுபவத்திற்கு அடையாளம் என்பதை நீங்களும் நான் இந்த கால வேளையில உண்மையை உத்தமமாய் ஏற்றுக்கொள்ளணும். தம்பி தங்கச்சி, வேதம் சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையனவைகள் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயன. இன்னும் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் புஸ்தகம் எடுக்க நேரம் இல்லை, நான் சொல்லி வேகமா முடிக்கிறேன். 3:15 பேதுரு சொல்றாரு, ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அதற்கு நான் சாட்சியா இருக்கிறேன். ஒரு காலத்துல இயேசுவை மறுதலித்தவன், இயேசுவை விட்டுட்டு ஓடி போனவன், இயேசுவை சத்தியமாய் தெரியாது என்று சபித்தவன், ஆனா இப்ப புது மனுஷனாய் மாறிட்டான். பழைய சுபாவங்கள் மறைஞ்சிருச்சு. அன்னைக்கு மறுதலித்த அதே பேதுரு இன்றைக்கு அதே ஜனங்கள் நடுவில் அதே பட்டணத்துல தைரியமா சொல்றான், நீங்க தான்ப்பா இயேசுவை கொலை செய்தீங்க, அதற்கு நான் தான் சாட்சி என்று சொல்லி அத்தனை பேர்களுக்கும் இயேசுவை பிரசங்கிக்கிற மனிதனாய் மாறினான். அப்ப கிறிஸ்தவம் என்பது இயேசுவுக்காக வாழ்வது, கிறிஸ்துவம் என்பது அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுவது, கிறிஸ்துவம் என்பது அவருக்கு சாட்சியாய் இருப்பது, கிறிஸ்துவம் என்பது பழைய மனிதர்களை களைந்து போட்டு புதிய மனிதர்களை தரித்து கொள்வது. தேவனுடைய பிள்ளைகளே, இப்ப புதிய ஏற்பாட்டில் பார்த்தோம், பழைய ஏற்பாட்டிலே 3 நிகழ்வுகளை நான் சுருக்கமாய் ரத்தனமாய் வைத்து நான் முடிக்க விரும்புகிறேன். அப்போ கிறிஸ்தவம் என்கிற வார்த்தை இல்லை, ஆனால் அன்றைக்கு பிதாவாகிய தேவன் தான் அவர்களை நடத்தி கொண்டு வந்தார். அந்த பிதாவாகிய தேவனுக்கு அவர்கள் எவ்வளவு வைராக்கியமாய் வாழ்ந்தார்கள் என்பதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். எஸ்தர் புத்தகத்தில் வாசித்து பார்த்தால் 3:8 அங்க இருக்கிற ஒரு மனிதன் சொல்றான், ஒரு விதமான ஜனங்கள் நமக்குள்ளே சிதறுண்டு பரம்பி இருக்கிறார்கள், அவர்களுடைய வழக்கங்கள், பழக்கங்கள், பேச்சுவார்த்தைகள் சகல ஜனங்களுடைய வழக்கத்தின்பிற்கும் விகற்பமாய் இருக்கிறது. அந்த வார்த்தையை நீங்கள் வீட்டில் போய் எடுத்து 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிச்சு பார்த்தா, அவர்களுடைய பழக்க வழக்கங்கள், அவர்களுடைய பேச்சுவார்த்தைகள், அவர்களுடைய நடவடிக்கைகள்லாம்
மற்ற ஜனங்களுடைய நடவடிக்கைகளுக்கு விகற்பமா இருக்கிறது. இந்த கிறிஸ்தவர்கள், இஸ்ரவேலர்கள், இந்த தேவனுடைய பிள்ளைகள், இந்த தேசத்தில் இருக்கிற ஒருவித ஜனங்கள் நம்மளோடு ஒத்து போக மறுக்கிறார்கள். நம்மளோடு பழக்க வழக்கத்துக்கு அவர்கள் இசைந்து வரமாட்டேங்கிறார்கள். இவர்கள் பழக்க வழக்கங்கள் விகற்பமா இருக்கிறது என்று சொல்லி அவன் சொல்லுகிற வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. அப்ப ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த உலகத்தின்படி நடக்கிறவன் அல்ல. அவனுடைய பழக்க வழக்கங்கள் விகற்பமா இருக்கணும். அவன் வித்தியாசமான நடை உள்ளவனா இருக்கணும், வித்தியாசமான பார்வை உள்ளவனா இருக்கணும், வித்தியாசமான சிந்தை உள்ளவனா இருக்கணும். பவுல் ஒரு வார்த்தை சொல்றாரு, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, அங்கிருந்து கர்த்தராகி இயேசு என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து நான் காத்து கொண்டிருக்கிறேன். இந்த கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டும் என்பதை நான் அறிந்து நான் இங்கு இருக்கிற வரையும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுகிறேன். அருமையான தம்பி தங்கச்சி, இந்த கூடாரத்தை விட்டு நம்ம என்னைக்கு வெளியே போறோமோ தெரியாது. ஆனால் ஒரு நாள் வெளியே போயிடுவோம். ஆனால் நம்ம அதுக்கு ஆயத்தமா இருக்கிறோமா? எலிசாவை குறித்து சுனைமித்தியால் ஒரு வார்த்தை அழகா சொல்றா, இவர் பரிசுத்தவான் என்று நான் காண்கிறேன். அவன் தன்னை பேரை போய் பரிசுத்தவான் பரிசுத்தவான் யார்ட்டையும் சொல்லலைங்க. அடுத்தவங்க சொல்றாங்க, தேர்ட் பர்சன் சொல்றாங்க, பரிசுத்தவான் என்று நான் காண்கிறேன். அன்னைக்கு எஸ்தர் காலத்துல பாத்தீங்கன்னா இவர்கள் பழக்க வழக்கங்கள் விகற்பமா இருக்கிறது. நம்மை போல இவர்களுக்கு கிடையாது. மற்றவர்கள் சொல்லணுங்க, நீ தேவனுடைய பிள்ளை என்பதை மற்றவர்கள் சொல்லணும். உன்னுடைய நடைகளை, உன்னுடைய உடைகளை, உன்னுடைய வஸ்திரங்களை, உன்னுடைய பேச்சுக்களை, உன்னுடைய ஆக்டிவிட்டிஸ்களை பார்த்துட்டு இவங்க தேவனுடைய பிள்ளை என்று சொல்லணும். இயேசு வரும் பொழுது அங்கிருந்து பிசாசு பிடிச்சே வர்றேன், தேவனுடைய குமாரனே எங்களை வேதனைப்படுத்தவா வந்தீர். இயேசுவே தேவனுடைய குமாரனே எங்களை வேதனைப்படுத்தவா வந்தீர். இன்னும் காலம் இருக்குது, அதுங்காட்டியுமா வந்துட்டீங்க. எங்களை துரத்துறதானா நரகத்தில் துரத்திடாதீங்க, அந்த பன்றிக்குள்ள நாங்கள் போக எங்களுக்கு அனுமதி கொடுங்க. நாங்கள் இப்பயே நரகத்தில் போய் கஷ்டப்படக்கூடாது. இப்பயே நான் நரகத்துக்கு போயிட்டு அப்புறம் வெளியே வர முடியாது. அதனால பன்றிக்குள்ள என்னை அனுப்பிடு, நான் போயிடுறேன்னு சொல்லி பிசாசுகள் சிதறுண்டு அது அந்த மனுஷனை விட்டுட்டு அது நரகத்துக்கு போக விருப்பம் இல்லாம பன்றிக்குள்ள ஓடி போய் தப்பிச்சு ஓடியே போச்சு, கடலுக்குள்ள போயிருச்சு. அந்த நரகத்துக்கு பிசாசு கூட போக ஆசைப்படலைங்க. அந்த பிசாசுகளை கூட இயேசு உடனே நரகத்துக்கு போகணும்னு சொல்லலைங்க. அவர் பன்றிக்குள்ள போகணும்னு சொன்னதுக்கு பதிலாக பாதாளத்துக்கு போனா அது பாதாளத்துக்கு தான் போயிருக்கும். ஆனா அதுக்கு கூட தேவன் இரக்கம் பாராட்டி, சரி இன்னும் கொஞ்சம் காலம், என்னுடைய வருகை வரையும் நீ பன்றிக்குள்ள போய்க்க, கடலுக்குள்ள போய்க்க, எங்கேயாவது சமுத்திரத்துல போய் இருந்துக்க, அல்லது விக்கிரகம், ரூபம், சுரூபம், சித்திரத்துக்குள்ள போய் இருந்துக்க, எங்கேயாவது இடத்துல இருந்து காலம் ஒன்று வரும், அப்பொழுது உன்னை அக்கினியில நான் போடுவேன்னு சொல்லி இரக்கம் பாராட்டி அனுப்பி விட்டார். இன்னும் ஒரே ஒரு மனுஷனை நான் காண்பித்து முடிக்கிறேன். தானியல்ல 1:8 தானியல் சொல்றார், ராஜாவின் போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்த மாட்டேன். பார்த்தீங்களா எப்படிங்க? நல்ல உணவுங்க, ஹை பவர். ஒரு ராஜாவினுடைய உணவு எப்படி இருக்கும்? விஐபி உணவு எப்படி இருக்கும்? பயங்கரமான ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் உணவு மாதிரி அது இருக்கும். எல்லா ருசியுள்ள பதார்த்தம். நேப்காத்நேசருடைய உணவையே ஒருத்தர் வேண்டாங்கிறேன். எதுக்கு தெரியுமா? அது என்னை தீட்டுப்படுத்தும். அது என்ன சரீரத்தை, என்னுடைய உணர்வை, என்னுடைய ஆவியை, என்னுடைய ஆத்மாவை, என்னுடைய நாடி நரம்பு எலும்புகளை, என்னுடைய பரிசுத்தத்தை அது குலைத்து விடும். அதனால நேப்காத்நேசர் சாப்பாடு கூட எனக்கு வேண்டாம். ஏசப்பா கொடுக்கிற மரக்கறி போதும், கர்த்தர் கொடுக்கிற மர உணவு போதும், சின்ன உணவா இருந்தாலும் அது எனக்கு போதுன்னு சொல்லி ஒருத்தன் உணவை வெறுத்தான், ஒருத்தன் பாவத்தை வெறுத்தான். அவ சொல்றா, பரிசுத்தவான் என்று நான் காண்கிறேன். இவன் பேச்சு, இவன் சிந்தை, இவன் நடத்தை, இவன் உடை, இவனுடைய ஒவ்வொரு சம்பவமும் அவ்வளோ பியூரா இருக்கு. ஒரு எதிர்ப்பாளர் சொல்றது உண்மைங்க. நீங்களே ஒருத்தரை எதிர்ப்பாளரை கணிச்சிடுவீங்க. நீங்களே ஒருத்தருக்கு தெரியும் நல்லவங்களா கெட்டவங்களா, உங்களை கேட்ட சொல்லிடுவீங்க. சில பேர் சொல்லுவாங்க, அவருடைய பார்வை சரியில்லைங்க, அவர் பேச்சு சரியில்லை, அவர் குணம் சரியில்லைங்க, அவருடைய சில காரியங்கள் ஒத்து போகாது. உங்களுக்கு தெரியும், நிச்சயமா தெரியும். எல்லாருக்கும் உங்க மனதுக்கு தெரியும் யார் எப்படின்னு உங்களுடைய மனது சொல்லும். எதிர்ப்பாளர் ஒரு பெண்ணு சொல்றா, இவர் பரிசுத்தவான் என்று நான் பார்க்கிறேன். புருஷன்ட்ட சொல்றா, இவர் நல்ல மனுஷன், இவர் மாதிரி ஒருத்தருமே இந்த ஊர்ல இல்லை. அப்ப பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒருத்தன் பரிசுத்தவானாய் வாழ முடியும், பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒருத்தன் தீர்மானம் உள்ளவனாய் வாழ முடியும், பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு கூட்ட ஜனங்கள் விகற்பம் உள்ளவர்களாய் வாழ முடியும்னா, வருகைக்கு எதிர்கொண்டு நிற்கிற நீங்களும் நானும் ஏங்க வாழ முடியாது? ஏங்க பழைய மனுஷனை களைஞ்சு போட முடியாது? ஏங்க புதிய மனுஷனை நம்ம தரித்து கொள்ள முடியாது? ஏன் நம்ம புது சிருஷ்டியாய் மாற முடியாது? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையனவைகள் ஒளிந்தன, எல்லாம் புதிதாகின. எல்லாரும் ஜெபிக்கும்படி எழுந்து நிற்கலாமா?